என்னமாச்சு? ஏன் இப்படி கத்துற? சித்தப்பா, இவங்களுக்கு கண் பார்வை தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ சித்தப்பா. மாப்ள, என்னடா சொல்ற? ஆமா மாமா, எனக்கு கண்ணு சுத்தமா தெரியல மாமா. ஐயா ராசா, நீ என்னடா சொல்ற? டேய் மாணிக்கம், இது என்னடா புது சோதனை? அக்கா நீ ஒன்னும் பதட்டப்படாதக்கா. ஆபரேஷன் பண்ணல ஏதாவது கோளாறு ஆயிருக்கா? இரு, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன், டாக்டர் போய் பாப்போம். நீங்க ரெடியா இருங்க. சரி ஐயா, வா வந்து உட்காரு, வா மெதுவா. என்னையா இது புது பிரச்சனை? என்னையா? ஏமா நர்ஸே, அந்த வீல் சேர் எடுத்துட்டு வாமா, சீக்கிரம். மெதுவா மெதுவா மெதுவா. அம்மா அவனை பிடிமா, உட்காரு. மெதுவா உட்காந்துக்கோங்க. மெதுவா. என் மகனுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இது என்னம்மா புது சோதனை? டேய் மாணிக்கம், உன் மாப்பிள்ளைக்கு வந்த நிலைமைய பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, நீ முதல்ல கவலைப்படுற நிப்பாட்டு. டாக்டர், என் புருஷனுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு பார்வை வந்துரும்ல? அவருக்கு மூளையில பண்ண ஆபரேஷன்ல கண்ணுக்கு போற நரம்புல சின்ன அதிர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால நரம்புல சின்னதா டேமேஜ் ஆயிருக்கு. அதான் இந்த பாதிப்பு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? இதை நாம எப்படி சரி பண்றது? பதட்டப்படாதீங்க. பாதிக்கப்பட்ட நரம்ப சரி பண்ணிட்டா ஒரு 6 மாசத்துல நிச்சயம் பார்வை திரும்ப வந்துடும். பயப்படாதீங்க. அப்ப நான் வரமா? சரி. ஏ மாயா, நீங்க தான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன எதுக்கடி தேடுற? நீ தானே நேத்து யாருனே தெரியாத செந்தில் ஃபைல கேட்டுக்கிட்டு இருந்த. அதுக்கும் இப்ப என்ன நீ தேடி வந்ததுக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்குடி, அந்த செந்தில் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஏய், என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமா, நம்ம மருது டாக்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் அவருக்கு இப்போ தைரியம் கொடுக்கணும். உள்ள வாங்க பார்க்கலாம். செந்தில், நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சின்னதா நரம்புல ஒரு ஃபால்ட், அதை சீக்கிரமே சரி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்திருக்கிறது டெம்பரவரி ஐலாஸ், அதனால நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. நான் கொடுக்குற ஐ டிராப்ஸை டைம் தவறாம போட்டா போதும். நான் வேணா ஒரு நர்ஸ் அப்பாயின் பண்ணி
உங்க வீட்டுக்கே வந்து கவனிக்க சொல்லவா? அதெல்லாம் வேணாம் டாக்டர், நானே பாத்துக்கிறேன். மாயா, நீ இங்கேயா இருக்க? பேஷண்ட் ஃபைல நீ கையில வச்சுக்கிட்டு இருக்க? அங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய், இது நீ கொண்டு போய் கொடுத்துற. அங்க டாக்டர் என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு, நான் போறேன், நீ போய் கொடுத்துடு. சரி, நீங்க இவரை இன்னைக்கே கூட்டிட்டு போலாம். நர்ஸ், டாக்டர், தலையில இருக்கிற கட்டை ரிமூவ் பண்ணுங்க. கண்ணில் டிராப்ஸ் போட்டு ஒரு கட்டு போடுங்க. ஏன்னா அதிகமான வெளிச்சம் கண்ணில் படக்கூடாது. ஓகே டாக்டர். 1 வீக் கழிச்சு மறுபடியும் செக்அப் போங்க. பாத்துக்கோ. ஓகே டாக்டர். சார், கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. ஏம்மா எங்கம்மா போனீங்க? டாக்டர் ரிப்போர்ட் கேட்டாங்கல்ல. இந்தாங்க குடிங்க. கொஞ்சம் உள்ள போங்க. அண்ணா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. வீடா? இரு, பாத்துக்கிறேன். உட்காருங்க. கடவுள் எதுக்கு இப்படி சோதனை மேல சோதனையை கொடுத்துட்டு இருக்காரு? ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருது. என் பிள்ளைய ஏப்பா இப்படி சோதிக்கிற ஈஸ்வரா? அத்தை, ஏன் இப்போ கவலைப்படுறீங்க? டாக்டர் தான் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நரம்புல சின்னதா ஒரு பாதிப்பு, 6 மாசத்துல சரியாயிரும்னு சொல்லிருக்காங்கல்ல. நீங்க எல்லாருமே இப்படி பயந்தீங்கன்னா அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றது? காயம் குணமாகி சீக்கிரம் வேலைக்கு போய் லோன் போட்டு வீட்டை மீட்டர்லான்னு பார்த்தா இப்படி கண்ணு தெரியாதவன் ஆயிட்டனே. இனி எப்படி நான் ஸ்கூலுக்கு போவேன்? எப்படி இந்த வீட்டை திருப்புவேன்? ஏங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாம அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக கூடாது, நரம்புக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இங்க பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாது. சீக்கிரமே கண் பார்வை வந்துரும். நம்ம வீட்டையும் திருப்பிடலாம். இல்லாமதா நீ எனக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அதை என் மனசு ஏத்துக்கல. டேய், இப்ப என்னடா ஆயிப்போச்சு? கண்ணுல சின்ன ப்ராப்ளம், அதே சீக்கிரம் சரியா போயிரும் சொல்லியிருக்காங்களா? அதுக்கப்புறம் என்ன? இந்த பாரு, ஒழுங்கா கண்ணுல மருந்த போட்டு ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிரும். ஆமா, நானும் ஒரு 1 மாசம் ஸ்கூலுக்கு லீவ் போட போறேன்.
உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை பத்திரமா பாத்துக்க போறேன். அப்பதான் இது சீக்கிரமா சரியாகும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அமுதா. என்ன பாத்துக்க அம்மா மாமா எல்லாரும் இருக்காங்க. நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. இல்லங்க, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? அங்க போனாலும் என் நினைப்பு பூராவும் உங்க மேலதான் இருக்கும். அப்புறம் எப்படி படிப்புல கவனம் இருக்கும்? இல்ல அமுதா, செந்தில் சொன்ன மாதிரி நீ நல்லா படிக்கணும். நாங்க அவனை நல்லா பாத்துக்கிறோம். நீ படிக்கணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்ட. நீ கஷ்டப்பட்டு படிச்ச எல்லாம் வீணாகணுமா? அத்தை, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்தான். படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை விட எனக்கு என் குடும்பம், புருஷன், நீங்கன்னு எல்லாருமே முக்கியம். சொன்னா கேளு அமுதா. நீ நீ படிக்க போ. டேய், அமுதா ஒரு முடிவு எடுத்தா அது சரியா தாண்டா இருக்கும். என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சுல்ல? அதுவும் அமுதாக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இப்போ யாருக்கு தான் கஷ்டம் இல்ல சொல்லுங்க? இல்லாதவனுக்கு ஒரு கஷ்டம்னா இருக்கிறவனுக்கு 1000 கஷ்டம். அவன் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை வெளிக்காட்டாம இருக்கான், அவ்வளவுதான். கடவுள் கஷ்டத்தை தனக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அதனால நீங்க இது ஒரு கஷ்டமா நினைக்காதீங்க. கடவுள் நம்மள பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி சின்னதா ஒரு வலிய கொடுத்திருக்கான்னு சந்தோஷப்படுங்க. சித்தப்பா, இவங்களுக்கு அடிக்கடி பழம் ஜூஸ் குடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. போய் பழம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்கெல்லாம் தேவையே இல்ல. அமுதா, யார் இது? அந்த பழனியும் லிங்கமும். பழத்தை நான் வாங்கி வந்துட்டேன். பங்காளிக்கு நீங்க புழிஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். ரொம்ப இருக்கணும்ல. என்ன செந்தில், சௌக்கியமா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன அமுதா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டேன். இப்போ என்னாச்சு? நான் தப்பு பண்ணலன்னு வெளியே வந்துட்டேன்ல. நீ என்ன கஷ்டப்படுத்தினதுக்கு கடவுள் உன் புருஷனை எப்படி பண்ணிட்டான் பாத்தியா? குணமாய் வந்தவனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. நீ வாத்தியார்னு ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்தி இந்த புள்ளைய கல்யாணம் பண்ண. அந்த புள்ளையும் உன்னை வாத்தியார் ஆக்கிடுச்சு. இருந்து என்ன புண்ணியம்? உனக்கே கண்ணு தெரியாம போச்சு. ஷோ, இனி நீ எப்படி ஸ்கூலுக்கு போவ? எப்படி பாடம் நடத்துவ? இனி நீ ஒரு எட்டு எடுத்து வைக்கணும்னால யாராவது கை பிடிச்சாதான் முடியும். இனி வாழ்க்கை பூரா யாராவது ஒருத்தர் உதவியோட தான் நீ வாழ முடியும். டேய், என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கே தப்பா பேசுற? நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான்டா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடவுள் மேல பழி போடுறியா? என்ன செந்தில், உனக்கு எதுக்கு இம்பிட்டு கோபம்? உனக்கே கண்ணு தெரியல, நீ என்ன வந்து அடி. ஐயோ மாமா, என்ன மாமா, சொந்தக்காரனு சௌக்கியமான விசாரிக்க வந்தா இப்படியா பேசுவியா? இது என்ன முறையா? டேய், முறைய பத்தி நீ என்னடா பேசுறது? ஒழுங்கா போயிரு. இல்ல எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் குறவளைய கடிச்சு துப்பிடுவேன். என்னது, பழம் வாங்கிட்டு வந்தவன பலவந்தப்படுத்துறீங்களா? சூடா இருக்கீங்க போல. இந்தாங்க, பழத்துல ஜூஸை போட்டு குடிங்க. உன் உதவி ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை.
உன் தயவுல வாழ்றதுக்கு நாங்க ஒன்னும் கேவலமான ஜென்மம் இல்ல. ஆ? என் உதவி இல்லாம உங்களால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது. உன் புருஷன் நல்லா இருக்கும் போதே உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு இப்போ ஒண்ணுமே தெரியாது. இந்த குருட்டு புருஷனை வச்சு என்ன பண்ண போற? ஓ, ரோட்ல அவனை கூட்டு போய் பிச்சை எடுக்க போறியா? டேய், இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன அம்புட்டுதான். நாங்க எதுக்குடா பிச்சை எடுக்கணும்? இருக்கிறத வச்சு வாழணும்னு நினைக்கிற நாங்க என்னைக்குமே கோடீஸ்வரங்க தான். அடுத்தவங்க சொத்தை அடையணும்னு ஆசைப்படுற நீ தான் மானம் கெட்ட பிச்சைக்காரன். இல்ல இல்ல, உன்னெல்லாம் பிச்சைக்காரன் கூட சொல்லக்கூடாது. அவனுக்கு கூட மானம் ரோஷம்னு ஏதாவது இருக்கும். ஆனா உனக்குதான் எதுவுமே இல்லையே. டேய், ஓரியா இல்ல எனக்கு வர கோவத்துக்கு ஒரு 2 கண்ணை நோண்டிரவா? உன்னெஞ்சே தாண்டா மரமண்டா போடா. இவ்வளோ பட்டும் இதுங்க திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. தம்பி, அட விடுங்க தம்பி. இருக்க இடம் இருக்க போய் தானே இம்புட்டு ஆடுறாங்க. அதை புடுங்கிட்டா நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க தம்பி. அதுக்கப்புறம் ஆட்டம் தானா குறைஞ்சிடும். முதல்ல அதை பண்ணணும். அந்த வீட்டுக்காரனை பார்த்து எப்படியாவது வீட்டை வாங்கி இதுங்களெல்லாம் துரத்தி அடிக்கணும்னு. ஏ மாயா, எங்கடி போன? இம்பிட்டு நேரம் ஆளை காணோம். டாக்டர் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாரு தெரியுமா? அப்படி எங்கடி சொல்லாம கொள்ளாம போன? ஏ கமலா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன? ஆமா, அவருக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க? தலையில தானே அடிபட்டிருக்குன்னு நீ சொன்ன. இப்ப எதுக்கு அவருக்கு கண்ணுக்கெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க? நீ ரொம்ப நல்லவடி. தெரியாதவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியே. ஆபரேஷன் பண்ணதுல கண்ணுக்கு போற நரம்புல ஒரு சின்ன ப்ராப்ளமா, அதனால டெம்பரரியா அவருக்கு ஐ லாஸ் ஆயிருக்கு. ஏய், என்னடி சொல்ற? அப்ப அவங்க அட்மிட் பண்ணாம திரும்ப வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க? அதுக்கு வீட்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணா போதுமா? டாக்டர் கூட ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னாரு. தினமும் நேரம் தவறாம கண்ணுக்கு மருந்து ஊத்தணும்னு சொன்னாரு. ஆனா அவங்க நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஏ கமலா, அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வா. எதுக்கு? இது புது மாதிரியான வியாதியா இருக்குல்ல, அதான் படிச்சு இதுக்கு என்ன மருந்து தராங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். என்ன நம்ப சொல்ற? சரியில்லையே. சரி சரி, இரு எடுத்துட்டு வர. மெல்லடி, சீக்கிரம் பார்த்துட்டு உள்ள வா. மறுபடியும் டாக்டர் உன்னை தேட போறாரு பாரு. அப்ப நர்ஸா இருந்தாதான் அவங்க கூட இருக்க முடியும். சரி, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்புற மாதிரி நாம எப்படியாவது அவங்க வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான். என்ன வாத்தி, ஏதோ பலத்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கிய? என்னங்க, எதுக்கு இப்ப அழறிய?
இல்ல அமுதா, என்னால உனக்கு எவ்வளோ கஷ்டம். நான் உன் வாழ்க்கையில வந்ததே தப்பு. நீ என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீ நிம்மதியா இருந்திருப்பல்ல. என்னங்க இப்படி பேசுறிய? நான் உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நான் வாத்தியார் இல்லைன்னு தெரிஞ்சு கஷ்டப்பட்டேன். அப்புறம் எங்க அம்மாவுக்காக இந்த வீட்டுக்கு வந்து எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டேன். என்ன வாத்தியாராக்கி அந்த ஸ்கூலை மீட்க கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நீ படிக்க கஷ்டப்பட்ட. இப்ப நான் அடிபட்டு கிடந்தப்ப என் உசுரை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் போக இப்போ கண் பார்வை இல்லாம இருக்க எனக்கு உதவி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்படி காலம் முழுக்க நீ கஷ்டம் மட்டுமே படணும் அமுதா. பத்தாததுக்கு இப்போ வீடு வேற நம்மளை விட்டு போக போகுது. அதுக்கு பணத்தை புரட்ட வேற கஷ்டப்படணும். என்ன பேசுறிய நீங்க? நான் யாருக்காக கஷ்டப்படுறேன்? எனக்காக மட்டுமா? நம்ம குடும்பத்துக்காக, என் புருஷனுக்காக, என் அத்தைக்காக. அவங்கள நான் அத்தைன்னு கூட சொல்லக்கூடாது. என்னோட அம்மா அப்படிதான் என்ன பாத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. அது என்னோட கடமை. அதை செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான்.